பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாமா? தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் பட்டர், 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து கூடவே எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், முந்திரி, இஞ்சி, பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஆனியனையும் சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளியையும் சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது ரெடியானதும் ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து கூடவே 2 கியூப்ஸ் பன்னீரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமும் அரைச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்து பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் கூட சால்ட் சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெடியானதும் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துக்கலாம். பன்னீர் குக் ஆனதும் கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சர்க்கரை, அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீமையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் பட்டரும் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.